பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் இழப்புகள் அல்லது தோல்விகள் அல்லது எதிர்பாராத விதமாக எதையாவது ஒரு நஷ்டங்களையோ நாம் சந்திக்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம எதிர்பார்க்கறது நடக்கிறது இல்லை. நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. நஷ்டங்கள் இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம்னா நமக்குள்ளே ரொம்ப சோர்ந்து போகிறோம். நமக்குள்ளே சோர்ந்து போய் முறுமுறுக்கவோ அல்லது புலம்பவோ ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் தாவீது என்கிற ஒரு மனுஷனை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த தாவீதுக்குள்ளே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, அவன் அப்படி சோர்ந்து போனாலும் சோர்வான சூழ்நிலை வந்தால் கூட அவன் திரும்பவும் அவன் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு அனுபவத்தில் அவன் இருக்கிறான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி அங்கே இருக்கும். அங்கே மிகப்பெரிய ஒரு நஷ்டமும் இழப்புகள் எதிர்ப்புகளை அவன் பார்த்தும் கூட தோல்விகளை பார்த்தும், ஆனால் அந்த இடத்துல திரும்பவும் எல்லாருமே பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் எழுதின அந்த சங்கீத புஸ்தகங்களை நம்ம பார்க்கும்போது 42ஆம் சங்கீதத்திலையும் 43ஆம் சங்கீதத்திலையும் 3 தடவை ஒரு வசனம் திரும்ப திரும்ப வருவது, ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், கர்த்தரை நோக்கி நீ காத்திரு. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா 3 தடவை 42ஆம் சங்கீதத்தில் 5ஆவது வசனம் 11ஆவது வசனம், திரும்ப 43ஆவது சங்கீதத்தில் 5ஆவது வசனம், 3 தடவை அந்த வசனம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதுதான் அந்த அனுபவம். ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய், தேவனை நோக்கி நீ காத்திரு. சில நேரங்களில் அந்த மாதிரியான அனுபவங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகாமல் அந்த தாவீதை பார்த்து நம்முடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்குள்ளே திரும்பவும் கட்டப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. நம்ம உடஞ்சு போய் அப்படியே உட்கார்றதில்ல. எந்த சூழ்நிலையிலையும் எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்பதை, அந்த விசுவாசத்தை தான் இந்த மூலமாக அவன் வெளிப்படுத்துகிறான். அவன் தனக்குள்ளேயே பேசிக்கிறான், தன்னுடைய ஆத்மாவோடு பேசுகிறான். ஏன் நீ பயப்படுற, ஏன் கலக்கமாக இருக்கிற, கர்த்தரை நோக்கி நீ காத்துரு. தனக்குத்தானே அட்வைஸ் பண்ணுறான் பாருங்க. என் முகத்துக்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவனா இன்னும் நான் துதிப்பேன். அதாவது மோசமான சூழ்நிலையில கூட அந்த துதியை கர்த்தரை ஆராதிக்கிறத அவன் நிறுத்தலை. அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம கடந்து வரணும். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், நீங்கள் சந்திக்கிற எந்த ஒரு இழப்பாக இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்ற வல்லவர். நஷ்டங்களை லாபங்களாகவும் சாபங்களை ஆசீர்வாதங்களாகவும் மாற்ற இயேசு வல்லமுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிப்போம். அந்த விசுவாசத்தை நாம் இப்படி காட்டுவோம். கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.